அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் மௌனம் காக்கட்டும் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இது சஹீஹ் புகாரி, முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அடக்கம் ஈமான்ல ஒரு பகுதின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல அடக்கம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கூட தெரியாம, அடக்கம்னா என்னன்னே தெரியாம அளவு சில பெண்களையும் ஆண்களையும் வாழுகிறதை பார்க்க முடிகிறது. மிகவும் தவறான செயல். இன்ஸ்டால ஃபேம் ஆகணும், எனக்கு இன்ஸ்டால லைக்ஸ் வேணும், வியூஸ் வேணும் என்பதற்காக தவறான செயல்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மறுமையை பயம் அல்லாமல் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பானே என்ற பயம் கூட இல்லாமல் வாழுகிற சில பெண்களையும் ஆண்களையும் பார்க்க முடிகிறது. மறுமையில் அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்பான். அல்லாஹ் தன் திருமறையில சொல்லுகிறான், ஒவ்வொரு உறுப்பும் கேள்வி கணக்கு கேட்கப்படும். இப்ப கையா இருக்கட்டும், இந்த கையால் செய்த தவறு இருக்கட்டும், அது கண்டிப்பா கேள்வி கணக்கு கேட்கப்படும். கண்ணால் பார்த்த தவறான பார்வைகள், காதால் கேட்ட தவறான வார்த்தைகள், அனைத்திற்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில இந்த உலகத்துல நம்ம வாழ சொல்லியிருக்காங்க? அல்லாஹ் எந்த முறையில இந்த உலகத்துல நம்ம வாழ கட்டளையிட்டு இருக்கிறான்? அதை மறந்து அடக்கம் இல்லாமல் சில இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிறவங்களும் சொல்றேன், மறுமைக்காக வாழ பழகிக்கோங்க. இப்போ உள்ள இன்ஸ்டா அந்த வியூஸ் லைக்ஸ் எல்லாம் ஒரு நிரந்தரம் இல்லாதது. உண்மையான ரிசல்ட் என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம எப்படி நபி ஸல்லல்லாஹு சொல்ற போல் வாழ்ந்திருக்கோமா, அல்லாஹ் சொன்னது போல் அல்லாஹ் கட்டளையிட்டது போல் வாழ்ந்திருக்கோமா, அதுதான் உண்மையான ரிசல்ட். மறுமையில கேள்வி கணக்கு கேட்கும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி வாழ்ந்தா நம்ம ரிசல்ட் எந்த முறையில இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள்.